நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இறக்குமதியை கட்டுப்படுத்தும் வகையில் சலுகை வழங்குமாறு பிரதமர் மத்திய வங்கி ஆளுநருக்கு பணிப்புரை. நெல்லின் விலையை தீர்மானிக்கும் ஆற்றல் அரசாங்கத்துக்கு மாத்திரமே இருப்பதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே வலியுறுத்தல். நாளாந்தம் சுமார் 5000 மெட்ரிக் டன் உணவு வீணாவதாக தகவல். 4 கட்டங்களாக பாடசாலைகளை திறக்க திட்டம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது வருடாந்த மாநாட்டை இலங்கையில் நடத்த தீர்மானம். சிகரெட், சுருட்டு என்பனவற்றுக்கான புதிய கொள்கையை அறிமுகப்படுத்த ஏற்பாடு. இலங்கையில் நாளொன்றுக்கு 5000 மெட்ரிக் டன் உணவு வீணடிக்கப்படுவதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒரு பாரிய பிரச்சினையாகும். உலகில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களில் 1/3 பகுதி வீணடிக்கப்படுகின்றமை சிக்கலுக்குரிய விடயம் என்று உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பு சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்ற செயலமர்வு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டளவில் 30% உணவு கழிவை கட்டுப்படுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நான்கு கட்டங்களாக பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் பியல் நிஷாந்த தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாத இறுதி பகுதிக்குள் அனைத்து பாடசாலைகளையும் ஆரம்பிப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் கோவிட் சவாலுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கும் சூழல் நாட்டில் உருவாகியிருக்கிறது. பாடசாலைகளில் கடமை புரியும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களுக்கும் விரைவில் தடுப்பூசியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது வருடாந்த மாநாட்டை அடுத்த வருடம் மே மாதம் முதல் வாரத்தில் இலங்கையில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இன்று கைச்சாத்திடப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் அதன் தெற்காசிய திணைக்கள பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த 3000க்கும் 5000க்கும் இடைப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இறக்குமதி வரையறைகளை கட்டுப்படுத்தும் வகையில் சலுகை வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். அத்தியாவசியமற்ற பொருட்கள் மற்றும் உபகரணங்களுக்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிந்த அளவு குறைக்கும் வகையில் அந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரையறைகள் காரணமாக வர்த்தகர்களும் நுகர்வோரும் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு பிரதமர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். நெல்லின் விலையை தீர்மானிக்கும் வல்லமை அரசாங்கத்திடம் மாத்திரமே இருப்பதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். நெல் ஆலை உரிமையாளர்கள் இதனை தீர்மானிக்க முடியாது. விவசாயிகளை பலப்படுத்தி நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக அரிசி மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டதாக இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து கவலை அடைவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன விவசாய முன்னணியின் தலைவர் அமைச்சர் எஸ். எம். சந்திரசேன தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இதுவரை இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 31 மில்லியன் ஆகும் என்று தொற்று நோய்கள் பிரிவின் பிரதான தொற்றுநோய் விசேட நிபுணர் சமித கினிகே தெரிவித்துள்ளார். நாடு என்ற வகையில் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தில் இலங்கை முன்னிலை வகிக்கிறது. தடுப்பூசிகளில் எதுவித குறைபாடுகளும் இல்லை. அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கலப்பு தொகுதிவாரி தேர்தல் முறை நாட்டிற்கு பொருத்தமானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்ட சீர்திருத்தத்திற்கான விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மக்களின் வாக்களிப்பு உரிமையை பாதுகாப்பதற்காக அதிகாரிகள் செயல்பட வேண்டும். நாளைய தினமும் இந்த தெரிவுக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் தேசிய வானொலிக்கு தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 61 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் இந்த மரணங்கள் சம்பவித்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 12,847. 5,15,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 4,50,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிகரெட் மற்றும் சுருட்டு என்பனவற்றுக்கான புதிய வரி கொள்கை ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். புதிய வரிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சிகரெட் பாவனையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இந்த வரிக் கொள்கை தொடர்பான சட்டமூலம் தற்போது வகுக்கப்பட்டுள்ளதாகவும் புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் கலாநிதி சமாதி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 நோய் தொடர்பான ஒன்றிணைந்த சேவை பொறிமுறைக்குரிய 1904 என்ற தொலைபேசி சேவைக்கு 1904 என்ற தொலைபேசி சேவைக்கு இதுவரை சுமார் 32,000 குறுந்தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன் மூலம் சுமார் 1,50,000 பேருக்கு உதவ முடிந்திருப்பதாக தேசிய ஆரம்ப கல்வி நிலையத்தின் தலைவர் பேராசிரியர் அத்துல சுமத்திபால தெரிவித்துள்ளார். இந்த பொறிமுறைக்குரிய 247 என்ற அவசர தொலைபேசி இலக்க சேவையுடன் தொடர்பை ஏற்படுத்திய நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 50,000 ஆகும். அவர்களில் அவசர சிகிச்சைக்கு தேவைப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 1000 ஆகும். இந்த கோவிட் ஒன்றிணைந்த சேவை 24 மணி நேரமும் இயங்குவதாக அத்துல்ல சுமத்திபால குறிப்பிட்டார். உலகச் செய்திகள். வியாழன் கிரகத்தின் ட்ரோஜன் விண்கற்களை ஆய்வு செய்ய இருக்கும் முதல் விண்கலமான லூசியை அடுத்த மாதம் 16ஆம் தேதி விண்ணுக்கு செலுத்த நாசா திட்டமிட்டுள்ளது. இந்த சிறுகோள்களை பற்றி ஆராய்வதன் மூலம் சூரிய மண்டலத்தின் கிரகங்கள் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி உருவானது, அவற்றின் தற்போதைய கட்டமைப்பிற்கு எப்போது மாறியது என்பது பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இது குறித்து லூசி திட்ட விஞ்ஞானி டாம் ஸ்டாட்லர், லூசி மூலம் இதுவரை பார்த்திராத 8 விண்கற்களுக்கு 12 ஆண்டுகளில் செல்கிறோம். எமது சூரிய மண்டலத்தின் கடந்த காலத்தை பற்றிய ஆராய்ச்சிக்கு இந்த விண்கலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானுக்கு மீண்டும் விமானங்களை இயக்க நடவடிக்கை வேண்டும் என்று இந்தியாவுக்கு தாலிபான்கள் அரசு கோரிக்கை விடுத்துள்ளதென்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறத் தொடங்கியதும் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தாலிபான்கள் நாட்டை கைப்பற்றினர். காபூல் விமான நிலையத்தை மாத்திரம் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமெரிக்க ராணுவம் கடந்த 30ஆம் தேதி அங்கிருந்து வெளியேறியது. எனினும் குறைந்த அளவிலான விமானங்களே இயக்கப்பட்டு வருகின்றன. அபிவிருத்தி செய்திகள். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 56,406 புதிய கடவுச்சீட்டுகளை வழங்கியிருப்பதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
ஜூலை மாதத்தில் 27,326 புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதோடு மேலும் அனைத்து நாடுகளுக்குமான 28,903 புதிய கடவுச்சீட்டுகள் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் வழங்கப்பட்டிருப்பதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 43வது போட்டி தற்போது துபாயில் இடம்பெறுகிறது. போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 103 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தது. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSBP. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அபுதாபி மற்றும் மத்தள விமான நிலையங்களுக்கு இடையிலான நேரடி விமான போக்குவரத்து அடுத்த வாரம் ஆரம்பமாக இருக்கிறது. மத்தள விமான நிலையம் தற்சமயம் செயல்பாட்டு ரீதியான விமான நிலையமாக மாறியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் DV சாணக்க தெரிவித்துள்ளார். கோவிட் பாதுகாப்பு விமான நிலையமாகவும் இது சர்வதேச மட்டத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்தள விமான நிலையத்திற்கு உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள விமான சேவை நிறுவனங்களும் விமான போக்குவரத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தும் அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSBP. பண பரிமாற்றல், கட்டணங்கள் செலுத்துதல், ரீலோட், கடன் அட்டை செலுத்துதல், லங்கா QR போன்ற சேவைகளுடன் வங்கி கணக்கு பலவற்றை ஒரே முறையில் பதிவு செய்து கொள்வதுடன் எங்கு இருந்தாலும் வங்கி நடவடிக்கைகளை உடனடியாக டிஜிட்டல் முறையில் செய்து கொள்வதற்கான ஒரே தீர்வு NSB ஆப். பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் மூலமாக தற்பொழுது தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். NSBP. மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளை அல்லது 0112379319 தொடர்பு கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் 3 வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு 2022ஆம் ஆண்டுக்கான வீடமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. நடுத்தர வருமானம் ஈட்டும் குடும்பத்தவர்களுக்கும் இளம் குடும்பத்தவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த வீடமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ, மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமத்திய, கிழக்கு, ஊவ மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம். நாட்டின் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் நிலவும் தளம்பல் நிலை பற்றியும் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை பற்றிய அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இறக்குமதியை கட்டுப்படுத்தும் வகையில் சலுகை வழங்குமாறு பிரதமர் மத்திய வங்கி ஆளுநருக்கு பணிப்புரை. நெல்லின் விலையை தீர்மானிக்கும் ஆற்றல் அரசாங்கத்துக்கு மாத்திரமே இருப்பதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே வலியுறுத்தல். நாளாந்தம் சுமார் 5000 மெட்ரிக் டன் உணவு வீணாவதாக தகவல். 4 கட்டங்களாக பாடசாலைகளை திறக்க திட்டம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது வருடாந்த மாநாட்டை இலங்கையில் நடத்த தீர்மானம். சிகரெட், சுருட்டு என்பனவற்றுக்கான புதிய கொள்கையை அறிமுகப்படுத்த ஏற்பாடு.
எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். அந்த தகவலோடு செய்திகள் முடிவடைந்தன.